வணக்கம் நேயர்களே, இது உங்கள் தமிழ் பிஸ்னஸ் இன்ஃபோ. ஸோ இந்த பதிவில் ஒரு சூப்பரான ஒரு அதிக லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அதில் லாபம் நமக்கு நல்லா வரணும். ஸோ அந்த மாதிரி வர்றது தான் நம்ம பிஸ்னஸாக எடுத்து பண்ணுவோம். நிறைய பிஸ்னஸஸ் இருக்குது. பட் ஆனால் எல்லாமே இப்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உடனே லாபம் தரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு பிஸ்னஸ் தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது வரும். பட் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸில் முதலீடு போட்ட உடனே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதில் சேதாரம் அப்படிங்கிறது இருக்காது. நீங்கள் போடுற முதலீடுக்கு 2 மடங்கு ப்ராஃபிட் இந்த பிஸ்னஸில் இருக்குது. ஸோ அப்படியான ஒரு பிஸ்னஸை பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிஸ்னஸ் சம்மந்தமான முழு விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் பட்டன் appear ஆகும் பக்கத்தில். அதையும் மறந்துடாமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ கெமிக்கல் பிஸ்னஸ், பர்டிகுலராக ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ், இது பார்த்திங்கன்னா அதிக லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ். எவ்வளவு போட்டி இருந்தாலுமே நீங்கள் தயாரிச்சிங்கன்னா சேல் ஆகக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதில் ஃபேப்ரிக் கண்டிஷனர், அதாவது நமக்கு புரியுற சொன்னால் கம்ஃபர்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியினுடைய பிராண்டு. அவங்க ஃபேப்ரிக் கண்டிஷனர் தயாரித்து கம்ஃபர்ட்டுங்கிற பிராண்டில் விற்கிறாங்க. ஸோ கம்ஃபர்ட் அப்படின்னு சொன்னால் தான் புரியுறதுனால அந்த வேர்டிங் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ கம்ஃபர்ட்டை அதாவது ஃபேப்ரிக் கண்டிஷனர் தயாரிக்கிற பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது ஏன் இந்த பிஸ்னஸை நான் போடுறேன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ்ங்கிறது. ரொம்ப சிம்பிளாக நீங்களே இப்போ எந்த விதமான தொழில் அனுபவம் இல்லை, எதுவும் தயாரித்தது இல்லை அப்படின்னா, நீங்களே இந்த வீடியோவை பார்த்து அழகாக நீங்களே தயாரித்து பேக் பண்ணி நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன ரா மெட்டீரியல் என்ன அப்படிங்கிறது எப்படி ப்ராசஸ்ங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு 50 லிட்ரு 25 லிட்டர் போகிறீங்க அப்படின்னாக்க, இல்லை 50 லிட்டர் போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பெரிய டப்பு, ஒன்று பிளாஸ்டிக் டப்பு. ஸோ அதுவும் நீளமான டப், அகலமான டப்பில் நீளமான டப்பு. இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் இந்த மாதிரி டப்பு அப்படிங்கிறது. ஸோ அது டப்புங்க. அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலரு, சிந்தட்டிக் கலரு, கெமிக்கல் பெர்ஃப்யூம், பிளெண்டர். அதாவது நீங்கள் புதுசாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கையிலேயே பிளெண்ட் பண்ணிக்கலாம். கையில் பிளெண்ட் பண்ண உங்களுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி பிளெண்டர் உங்களுக்கு விற்கும். பெயிண்ட் பிளெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. 2000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு பிளெண்டர் உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம கம்ஃபர்ட், அதுவும் ஃபேப்ரிக் கண்டிஷனர் தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியல் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்புங்க. நீங்கள் 25 லிட்டராக இருக்கலாம். அதாவது 100 எம்எல் பேஸுக்கு 25 லிட்டர் போடலாம். 200 எம்எல்க்கு 50 லிட்டர் போடலாம். ஸோ இந்த மாதிரி டப்பு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 100 எம்எல் பேஸ் 200 எம்எல் பேஸ் ஊற்றுறாங்க. ஸோ பேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் கண்டிஷனர் பேஸ், அதாவது கம்ஃபர்ட் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது பால் மாதிரி இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பால் மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு பாலிமர். இந்த மாதிரி நல்லா மில்கி அதாவது மில்கி கலரில் இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லா திக்கான பால் மாதிரி இருக்கும். இதை இந்த மாதிரி டப்பில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இப்போ இவங்க 200 எம்எல் ஊற்றிருக்கனால 50 லிட்டர் தண்ணி ஊற்றுறாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஆர்ஓ வாட்டர் இதுக்கு யூஸ் பண்ணேன். ஏன் ஆர்ஓ வாட்டர், போர் வாட்டர்லாம் யூஸ் பண்ணலாமே அப்படின்னாக்கா, ஆர்ஓ வாட்டரில் தான் உங்களுக்கு பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி ஹோம் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே ஆர்ஓ வாட்டரில் தயாரிச்சிங்கன்னா குவாலிட்டி A1 இருக்கும். குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் மற்ற மினரல்ஸ் எதுவும் இருக்காது. அந்த மினரல்ஸ் இன்கேஸ் மினரல்ஸ் இருந்துச்சுன்னா அது இந்த கெமிக்கல் ரா மெட்டீரியல்ஸோட ரியாக்ட் ஆகி அது வேறு மாதிரி ஒரு ஃபினிஷிங், ஒரு நல்ல குவாலிட்டி. நீங்கள் என்ன டிடர்ஜென்ட் லிக்விட் போடுறீங்க, கம்ஃபர்ட் போடுறீங்கன்னா அதோட குவாலிட்டி ஃபுல் குவாலிட்டி கொடுக்காது. அந்த போர் வாட்டர்லேயோ கிரவுண்ட் வாட்டர்லேயோ இருக்கிற கெமிக்கலோட சேர்ந்து வேறு ப்ராடக்ட் மிக்ஸ் ஆகி வேறு மாதிரி கொடுக்கும். உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிங்கன்னா நல்லா திக்காக பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நல்லா திக்காக ஒயிட் கலர் பேஸ்ட் மாதிரி. இதில் உங்களுக்கு என்ன கலர் நீங்கள் கொடுக்குறீங்க, ஃபேப்ரிக் கண்டிஷனருக்கு ப்ளூ கலர் கொடுக்குறீங்க, கம்ஃபர்ட் மாதிரினா ப்ளூ கலர் கொடுக்கலாம். பிங்க் கலர் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் பிங்க் கலர் கொடுக்கலாம். இந்த கலர் அப்படிங்கிறது சிந்தட்டிக் கலர். நம்ம கடையில் விற்கிற கேசரிக்கு போகிற ஃபுட் கலர் வாங்கி போடக்கூடாது. ஸோ இது எல்லா ரா மெட்டீரியலுமே இந்த சப்ளையர்கிட்டயே உங்களுக்கு செட்டாகவே கிடைக்கும். கலரு, சென்ட்டு, பேஸு எப்படி செய்யணும் அப்படிங்கிற முதற்கொண்டு ஃபுல்லாக உங்களுக்கு கைட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்களே சூப்பராக இது செய்யலாம். ஜஸ்ட் பிளெண்டிங் மட்டும்தான் இதில் இருக்கிறது. மேட்ரு பிளெண்டிங் மட்டும்தான். அதுவும் நீங்கள் மிஷின் வச்சு பிளெண்டிங் பண்ணிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஒரு 50 லிட்ரு கம்ஃபர்ட் தயாரிக்க 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க. அவ்வளோ ஈஸியான ஒரு ப்ராசஸ் இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளெண்ட் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு திக்காக உங்களுக்கு கிடச்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா சென்ட்டு. ஸோ கம்ஃபர்ட்டுடைய முக்கியமான அப்ளிகேஷனே துணியை துணியில் இருக்கிற பேட் ஆடர், அதாவது கெட்ட நாற்றங்களை எடுத்துகிட்டு நல்லா ஸ்மெல்லை கொடுக்குறது. ஸ்மெல்லை கொடுக்குறது தாங்க இந்த சென்ட்டு.
ஸோ இந்த சென்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளேவருக்கு ஒரு மாரி. ப்ளூனா அது கம்ஃபர்ட் ப்ளூன்னு ஒண்ணு இருக்கு. பிங்க்னா பிங்க், லாவெண்டர் இதுக்கு எல்லாமே ஸ்ட்ராபெர்ரி அந்த மாரி வந்து ஃப்ளேவர்ஸ்ல வந்து கலருக்கு ஏத்த மாரி ஃப்ளேவர்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே இந்த சப்ளையர்கிட்ட இருக்கு. அதுவும் ரேட் வந்து ரொம்ப எக்கனாமிக்கலா ரொம்ப ஹோல்சேல் ரேட்ல உங்களுக்கு கிடைக்கும். அதே மாரி கம்ஃபர்ட்டுக்கான பேஸ் பார்த்தீங்கன்னா, நெறைய மார்க்கெட்ல இருக்கு இப்போ. பட் ஆனா குவாலிட்டியான அப்படின்னா, நல்ல ஈல்டு உங்களுக்கு குடுக்கணும், நல்ல குவாலிட்டி குடுக்கணும் அப்படின்னாக்கா, நீங்க இந்த சப்ளையர்கிட்ட அந்த மாரி குவாலிட்டியான கம்ஃபர்ட் பேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட்ல இருக்கு இப்ப நெறையா. இப்போ 100 எம்எல்ல வந்து பேஸ்ல வந்து 25 லிட்டர் போடலாம். பார்த்தீங்கன்னா, சில இது பார்த்தீங்கன்னா 15 லிட்டர் தான் வரும். குவாலிட்டி இல்லாதது. ஸோ, அதனால நான் சொல்றேன். குவாலிட்டி இவங்கள்ட்ட இருக்கிற பேஸ் வந்து நல்லா குவாலிட்டியா இருக்கும். அதே மாரி உங்களுக்கு என்ன கலர் தேவையோ நீங்க போட்டுக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர் அப்படின்னா, இந்த மாரி ப்ளூ கலர் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ, ஜஸ்ட் நீங்க பிளெண்ட் பண்ணி நல்லா திக்கா உங்களுக்கு கம்ஃபர்ட் வந்து ரெடியா உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ, இது வந்து புரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் வந்து பின்னாடி இப்ப அடுத்து நம்ம வந்து பார்ப்போம். ப்ராசஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ் இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேக்கிங். ஸோ, பேக்கிங் நீங்க வந்து பல்க்கா குடுக்குறீங்கன்னா 5 லிட்டர்ல குடுக்கலாம். அ அதே மாதிரி வந்து 1 லிட்டர், 1/2 லிட்டர் அந்த மாரி நீங்க வந்து குடுக்கலாம். மார்க்கெட்ல நீங்க எந்த மாரியான பேக்கிங் நல்லா போகுதுங்கிறத பாருங்க. ஒரு 1/2 லிட்டர், 1 லிட்டர் அப்படிங்கிறது. மார்க்கெட்ல வந்து இந்த 1 லிட்டர், 1/2 லிட்டர் நல்லா பிராண்டட் மாரி போட்டு கேன்ல போட்டு குடுத்தீங்கன்னா நல்லா போகும். இல்ல லோக்கலா நீங்க விக்கணும்னா ஜஸ்ட் பெட் பாட்டிலே நீங்க வந்து போட்டு குடுக்கலாம். பட் இந்த மாரி நீங்க வந்து ஸ்டிக்கர் போட்டு குடுத்தீங்கன்னா, அது ஒரு பிராண்ட் ஒரு நல்ல குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கைய வந்து நீங்க ஏற்படுத்தலாம். ஸோ, இதோட புரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அரவுண்ட் 1 லிட்டர் தயாரிக்கிறதுக்கு எல்லா செலவும் சேர்த்து கரண்ட் செலவு, லேபர் செலவு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 35 தான் வரும். ரூ. 35 தான் வரும் உங்களுக்கு. சரிங்களா? நீங்க விக்கிற ரேட் ஹோல்சேல்லயே நீங்க பார்த்தீங்கன்னா, ஹோல்சேல்ல குடுக்கும்போது நீங்க வந்து ரூ. 80க்கு வந்து ஸோ ஹோல்சேலாவே நீங்க ரூ. 80 வரைக்கும் நீங்க குடுக்கலாம். இன்னும் இந்த மாரி பாட்டில் போட்டு நல்லா பேக்கிங் போட்டு குடுத்தீங்கன்னா, ரூ. 120லேருந்து ரூ. 150 1 லிட்டர் வந்து நீங்க குடுக்கலாம். தாராளமா குடுக்கலாம். ஸோ நல்ல லாபம் தரக்கூடிய அப்போ ரூ. 35 ஆ புரொடக்ஷன் காஸ்ட் வர்றதுக்கு வந்து நீங்க அதிகபட்சம் ரூ. 150 வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்க வந்து விற்பனை செய்யலாம். அப்போ 2 மடங்கு ப்ராஃபிட் வந்து இந்த பிசினஸ்ல உங்களுக்கு வந்து இருக்கு. இந்த பிசினஸ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இடவசதியோ, கமர்ஷியலோ எதுவுமே தேவையில்ல. லைசென்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே வாங்க தேவையில்ல. நீங்க வீட்ல இருந்தே செய்யலாம். இன்வெஸ்ட்மென்ட் உங்களுக்கு ரூ. 1500 இருந்து அதுலருந்து நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான, சிம்பிளான, குறைந்த இன்வெஸ்ட்மென்ட்ல அதிக லாபம் தரக்கூடிய பிசினஸ் இது. இந்த தொழில் தகவல் கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமானதா இருக்கும் நம்புறேன். அப்படி இருந்தா மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல தொழில் தகவலோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.